ஹலோ விவஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குது, நமக்குன்னு ஒன்று மனசு இருக்குது. அந்த மனசை நம்ம அப்பப்போ நினச்சி பார்ப்போம். நமக்குன்னு ஒரு நினச்சிப்போம். நம்ம மனசாட்சி தொட்டு ஒவ்வொரு செயலையும் நம்ம மனசுக்கிட்ட கேட்டு தான் இருப்போம். அப்படியாப்பட்ட மனசுக்கு, அதாவது நம்மளோட மனசுக்கு நமக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வச்ச பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா அம்மா நமக்கு பேர் வைப்பாங்க. அதே தான் நம்ம மனசாட்சிக்கும் நமக்கும் நம்மளோட பேர். நம்மளோட பேர் என்னன்னா அப்படி தான் நினச்சிக்கிட்ருப்போம். நம்ம மனசாட்சிக்கும் அதே பேரை தான் வைப்போம். அது பார்த்திங்கன்னா நம்ம பேர் நம்ம இது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அதே சமயம் நிறைய பேர் அந்த பேர் பிடிக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பேர் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு உண்மையாலுமே. அப்படி பிடிக்கலன்னா அந்த பேரை மாற்றிக்கங்க. சில பேர் நினச்சிட்ருப்பாங்க, அதை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேர் வைக்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா அதை மற்றவங்கிட்ட சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. சில பேருக்கு ப்ரூஸ்லின்லாம் பிடிக்கும், பென்டன் பிடிக்கும், ஆண்ட்ராய்டு 17 இந்த மாதிரிலாம் பேர்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்பர்ஸில் பேர் வைப்பாங்க. கொரியன், இத்தாலியன், இங்கிலீஷ், தமிழ், இந்த மாதிரி பல லாங்குவேஜில் இருக்குது, பல நம்பர்ஸில் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸில் இருக்குது. இப்படி பல பேர்ஸ்லாம் இப்போ சும்மா ஆண்ட்ராய்டு 17 அந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் தனமான பேர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பேர்லாம் இருக்குது, நிறைய பேர் இருக்குது. நமக்கு பிடிச்ச பேர் நிறைய இருக்குது. சில பேர் அதை வெளியே சொல்லணும் அப்படிங்கிறதுக்கோசரமே அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு பேரை வச்சுருப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சிக்கங்க, நம்ம மனசாட்சிக்கு ஒரு பேர் வைங்க. அதை நீங்கள் வெளியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் மனசாட்சிக்கு உங்களுக்கு பிடிச்ச பேர் ஆகணும் வைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் ருத்தர்னு வச்சுருக்கேன். அதே தான் சொல்கிறேன், உங்கள் மனசாட்சிக்கு அதை நீங்கள் வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு பேராக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம், 3 பேராக இருக்கலாம். இன்னொரு பேர் கூட ருத்தர் 17 இருக்குது, எரன் இருக்குது. இதெல்லாம் எனக்கு பிடிச்ச, என் மனசாட்சிக்கு பிடிச்ச பேர், நான் வச்சுக்கிட்ட பேர். உங்கள் மனசாட்சிக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேர்கள்லாம் வைங்க. பேர்லாம் வச்சுக்கோங்க, நம்பர்ஸ்லாம் வச்சுக்கோங்க. 1 பேர், 2 பேர், 3 பேர், 4 பேர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கூட வச்சுக்கோங்க. டபுள் நேம், ட்ரிபிள் நேம், ருத்ரகுமார் 2 பேராக இருக்குது. இந்த மாதிரி பல நேம்ஸ் இருக்குது. உங்கள் மனசாட்சிக்கு இங்கே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேரை வச்சுக்கோங்க. அதை வெளியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வெளியே சொல்கிறதுக்கு நார்மலாக உங்களுக்கு வெளியே சொல்கிறதுக்கு முடிஞ்ச பேரை சொல்லிக்கங்க. உங்களால் வெளியே சொல்கிறதுக்கு என்ன பேர் வசதியாக வருமோ அந்த பேரை சொல்லிக்கங்க. ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு உங்களுக்குன்னு பிடிச்ச பேரை வச்சுக்கோங்க. அதை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது நம்ம தான் இது அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு பெருமையாக இருக்கும். உங்களோட மனசு கொஞ்சம் ஒரு ஷேப்புக்கு வரும், ஒரு அமைப்புக்கு வரும். உங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்படுறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். ஸோ வெளியே சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேர் எதை வேணால் வச்சுக்கோங்க. உங்கள் மனசாட்சிக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பேர் வச்சுக்கோங்க. அதை யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே சமயம் ஒரு படைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கிரியேட்டர் நேம் போடணும். அது சொன்னால் அதுக்கு எந்த நேம் பிடிச்சிருக்கோ அதை வெளியே ஒரு படைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கிரியேட்டர் நேம் போடுறோம்ல. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தால் அதோட நேம் அந்த இதுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிக்கோங்க. முதல்ல உங்கள் மனசாட்சிக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வச்சுக்கோங்க. உங்களை நினச்சி நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசுக்கு ஒரு வடிவம் கொடுங்க, அதை ஷேப் கொடுங்க. அப்போ தான் உங்களை நீங்கள் உணர முடியும். வெளியே சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி எந்த பேரை வேணாலும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஸோ அதான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். பாய். உங்கள் மனசாட்சிக்கு பிடிச்ச பேரையே சொல்லிக்கோங்க. ஒரு வேலை முடியலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெளியே சொல்கிறதுக்கு அந்த மாதிரி கூட பேர் வச்சுக்கோங்க. பாய். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்ட தாட்ஸ்லேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும். உங்களுக்குன்னு உங்கள் மனசாட்சிக்குன்னு ஒரு வடிவம் இருக்கும். உங்களோட மரியாதை, உங்களோட ப்ரைடு, அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க ஒவ்வொரு செயல் செய்யும்போது. அதனால் தவறான செயல்கள் நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தடுக்கப்படும். பாய்.